ஜெர்மனி நாட்டு தமிழ் உறவுகள் அடைந்துள்ள உயரம் கண்டு உள்ளம் பூரித்ததாக முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாட்டிற்கு முதலீட்டாளர்களை அழைத்து வாருங்கள் எனவும் வேண்டுகோள். நீங்க சின்னதா பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்க தொழிலை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்க வேலை செய்றீங்கன்னா உங்க நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்க. நள்ளிரவில் அமலுக்கு வந்தது சுங்கச்சாவடி கட்டண உயர்வு. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு. சுங்க கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். வியாபாரிகள் வாகன உரிமையாளர்கள் ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். பெரியார், அண்ணா, திமுக பிறந்த செப்டம்பர் திராவிட மாதமாக கொண்டாட்டம். திராவிட தலைவர்கள் 30 பேரின் வரலாறு AI தொழில்நுட்பத்தில் வெளியிடப்படும் என திமுக அறிவிப்பு. கல்வி நிதி கோரி சசிகாந்த் செந்தில் MP 4வது நாளாக உண்ணாவிரதம். மருத்துவமனையில் நேரில் சந்தித்து செல்வ பெருந்தகை ஆதரவு. பாமகவிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுகிறாரா? ராமதாஸ் தலைமையில் இன்று கூடும் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முடிவு. பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என்ற அண்ணாமலையின் பேச்சில் தடுமாற்றம். தனிப்பட்ட முறையில் ஆற்றாமை, அதிமுக மீது கோபம் உள்ளதாக சூசக கருத்து. உங்களுக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் இருக்கு, ஆற்றாமை இருக்கு, வேற இடத்துல இருக்கு, திமுக இருக்குன்னா கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான். அது வேற இது வேறங்கண்ணா. அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பிரசித்தி பெற்ற மதுர காளியம்மன் கோயிலில் களை கட்டிய திருவிழா. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்துச் சென்று வழிபாடு. சென்னையில் டீ 15 ரூபாய், காபி 20 ரூபாய் என விலையேற்றம் அமலுக்கு வந்தது. பெருநகர டீ கடை உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சென்னையில் 2000த்திற்கும் மேற்பட்ட சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைப்பு. திருவல்லிக்கேணியில் அனுமதிக்கப்படாத சாலையில் ஊர்வலம் செல்ல முயன்ற இந்து முன்னணியினர் கைது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான வழக்கில் இன்று மீண்டும் விசாரணை. பீகாரில் நவீன வாக்காளர் அடையாள அட்டை வழங்க தேர்தல் ஆணையம் முடிவு. ஆகஸ்ட் போலவே செப்டம்பர் மாதத்திலும் கூடுதல் மழை பொழிவு. மேகவெடிப்பு, நிலச்சரிவு அபாயம் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இந்தியாவுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.